திருமாவளவன் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது என்று கேட்டவர் தானே இவர். கேட்டாரா இல்லையா? கேட்டாரு. சரி, இப்ப வந்து ஆதவர்ஜுனா தானே எல்லாமே டிசைடிங் ஃபேக்டர். ஆதவர்ஜுனா தானே அங்க வந்து முதலமைச்சராக செயல்பாட்டு முதலமைச்சராக இருக்கிறார், ஆக்டிவ் சீஃப் மினிஸ்டராக. அப்ப ஆதவர்ஜுனா என்ன பண்ணிருக்கணும்? திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்கல? நீங்க சொல்லும். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ஆதவர்ஜுனாவும் சரி, திரு விஜய் அவர்களும் சரி, இவர்களை தங்களது ஆட்சி நீடிப்பதற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் தூக்கி எறியப்படுவார்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தூக்கி எறியப்படுவார்கள், காங்கிரசும் தூக்கி எறியப்படும், ஐஎம்எலும் தூக்கி எறியப்படும். அப்பொழுதுதான் இவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு அவர்களது நிலைப்பாடு தெரியும். எனவே வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மட்டும்தான் தப்பி பிழைக்கும். உள்ளே சென்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று திருமாவளவனை வற்புறுத்தி சென்ற விடுதலை சிறுத்தைகள் பின்னால் வருந்த நேரிடும். அது உண்மை. அதே மாதிரி ஐயுஎம்எலும் நமக்கு வந்து கிடைக்காதது கிடைத்திருக்கிறது, குஞ்ஞாலி குட்டியே சொல்லிவிட்டார் என்று பதவியை பெற்ற ஐயுஎம்எல் அவர்களும் வருந்த நேரிடும். இது மட்டும் இல்ல, நம்ம ஜவஹர்லா அவர்களும் வைகோ அவர்களுமே நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடாமல் தனியாக இருந்தால் எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைத்திருக்குமே என்ற நப்பாசை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இது திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து கட்சிகளுமே இனிமேல் தனியாக நின்று வெற்றி பெறக்கூடிய வகையிலே தங்கள் கட்சியை கட்டமைக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கட்சியும் உணர வேண்டும். தனியாக நிற்க வேண்டும், தனியாக நின்று மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டும், தனியாக நின்று ஆட்சிக்கு வர வேண்டும். கூட்டணி என்பது இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைந்துவிடும் என்பதை உணர்ந்து பெரிய கட்சிகள் தனியாக நின்றால் கண்டிப்பாக அவர்கள் ஒரு நாள் மக்கள் அவர்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அதை விட்டு இந்த கூட்டணி கட்சிகளை கொண்டு வந்து சேர்த்து இவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கூட்டணியை உடைத்து விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழலில், பலிகடாகக்கூடிய ஒரு சூழலில் வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான சூழல் அல்ல. ப்ரீ போல் அலையன்ஸ் தொடர வேண்டும், போஸ்ட் போல் அலையன்ஸ் என்றைக்கும் நிலையானது அல்ல. ப்ரீ போல் அலையன்ஸ் தான் நிலையானது. ஆனா அந்த ப்ரீ போல் அலையன்ஸை உடைத்து காண்பித்தது பிஜேபி. அந்த ப்ரீ போல் அலையன்ஸை உடைத்து காண்பித்தது பிஜேபியினுடைய வழக்கரமாக செயல்படக்கூடிய தாவேகா. எனவே வந்து இது இனிமேல் வந்து கூட்டணி என்பதற்கு அர்த்தமே இல்லை. கூட்டணி என்பதற்கு அர்த்தம் இல்லை. அவரவர்கள் தனியாக நின்று தங்கள் பணங்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். எனது உள்ளாட்சி தேர்தல் வருகிறது, எல்லாரும் தனியா நில்லுங்க, எல்லாரும் தனியா நில்லுங்க. உள்ளாட்சி தேர்தலில் அடுத்து மாநில மக்களவை தேர்தல் வருகிறது 29, அதுல எல்லாரும் தனியா நில்லுங்க. மக்கள் யாரை ரெகக்னைஸ் பண்றாங்களோ ரெகக்னைஸ் பண்ணட்டும். எதற்கு கூட்டணி?